வாழ்க்கையில் போராட்டம்னு திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டும்தான் சந்திக்கிங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரியுது, ஆனால் பிடிச்சனால தான் புரியுது பிரச்சனை இதுதான் சொல்லி. லைஃப்பில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி நிற்க வேண்டிய இடத்துல தான் நிற்குங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நிலைமை கிரகங்கள் கொடுக்குது. இனிமேல் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக நடக்க போகுது. எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரமன். தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விஷயங்களை உங்களை சுட்டி காட்ட போது, என்ன விஷயங்களில் உங்களை உயர்ந்த நிலைக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கொண்டு போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் பல அன்பர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயங்களை தான் கூட இருக்கவங்க கற்றுக்கிறணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் உணர்வுபூர்வமாக வெளிப்படையாக எல்லாரும் நல்லா இருக்குன்னு எண்ணம் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் நல்லா வரணும் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களோ, அத்தனை விதமான அன்பர்களும் நண்பர்களும் உறவினர்களும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த பங்கை 2023 இந்த ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 3 வருடம் சொல்கிறேன், சில பேருக்குலாம் 7 வருடம்லாம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த கடந்த 3 வருட காலமாக எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு தடையை கொடுத்தது நீங்கள் பழகி கொடுத்தவங்க தான். யார் கற்றுக் கொடுத்தீங்களோ அவங்க தான். பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த நண்பர்கள் மூலமாக தான் பெரிய பிரச்சனை. சில தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பல அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக தான் பிரச்சனை, வாழ்க்கை துணை மூலமாக தான் பிரச்சனை. அதுவும் எக்ஸாக்டாக எடுத்தால் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் போராட்டம்னு திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டும்தான் சந்திக்கிங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரியுது, ஆனால் பிடிச்சனால தான் புரியுது பிரச்சனை இதுதான் சொல்லி. அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது யாருன்னா பூராட நட்சத்திரக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நல்ல லைஃபு, நல்ல ஒய்ஃபு, நல்ல ஒரு ஹஸ்பண்டு அப்படின்னு எனக்கு கிடைக்குமா, அது நிலைக்குமா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிலைக்கும் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறத இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஆகஸ்ட் 1 லைஃப்பில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி நிற்க வேண்டிய இடத்துல தான் நிற்குங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நிலைமை கிரகங்கள் கொடுக்குது. அப்புறம் வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி அன்பு செல்லங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டே இப்போ வேலை பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு படிப்பு ப்ளஸ் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் வேலை இழந்து, வேலை பார்த்த இடத்துல வேலையை இழந்துட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ வேலை தேடிக்கிருக்கீங்க, ஒரு போராட்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சரியான வேலை கிடைக்கும், அற்புதமான வேலை கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பே இந்த ஆகஸ்ட் 1 இருக்குது. அதனால் வேலை வாய்ப்பை பற்றி கவலையப்படாதீங்க, மனசுக்குள்ளே போராட்டத்தை வச்சுக்கிருக்க வேண்டாம். சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சாச்சு இல்லையா? உங்களுடைய மனசு இப்போ ஒரு நிலையான தன்மையில் இருக்கிறதுக்கு நீங்களும் பல தனுசு ராசிக்காரங்களாம் தியானம் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, நடைப்பயிற்சி போகிறீங்க, எல்லாம் பண்ணி பார்த்தீங்க. ஆனால் ஒரு பயிற்சியும் ஒன்றும் ஆக மாட்டேங்க, ஒரு நடைப்பயிற்சியும் யோகாவும் உங்களை செட் ஆக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட வேண்டாம். இப்போ தான் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் உங்களை புரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. இனிமேல் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக நடக்க போகுது. அதுவும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம்னு உங்கள் மேலே குத்தம் சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். தனிக்கும் நீங்கள் பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம கல்யாணம் முடித்த நம்மளுடைய கணவருடைய குடும்பமும் கஷ்டப்படக்கூடாதுன்னு எவ்வளவோ நெளிவு சுழிவாக பக்குவமாக வாழ்ந்து பார்க்குறீங்க. ஆனால் அந்த என்ன சொல்லணும்னா
குனிய தான் கொட்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தகுதி, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு வந்த பெண், இந்த குடும்பம் என் மூலமாக உயரணும் அப்படிங்கிறக்காண்டி எவ்வளவோ வலியும் வேதனையும் தாங்குறீங்க. ஆனால் அவங்க வச்சு செய்கிறாங்க. ஆனால் இந்த நிலை எப்போ மாறும்னு எதிர்பார்க்குறேன். நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு உண்மையிலேயே மாறப்போகுது. உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் உங்கள் கணவராகவே இருக்கட்டுமே, ஓகேவா, அவருடைய நிலையை மாற்றுவார். அவங்க குடும்பமும் தன்னுடைய நிலையை மாற்றுவாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் இந்த ஆகஸ்ட் 1லேருந்தே ஒரு அல்டிமேட்டாக கிடைக்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக இருக்கிறது. அதே போல் வெளிநாடு பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், வெளி மாநிலம் பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இருக்கிற இடத்த விட்டு வெளியேறி நான் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம். பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மனநிலையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேது பகவானுடைய தாக்கம் இருக்குது. தனுசு ராசியை பெற்றெடுத்த பாசக்கார அம்மாவும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வழிபாடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரங்க, உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். இந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு, சின்ன ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் கட்டாயமாக சொல்கிறேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க. சங்கடப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. வெற்றி என்பது உங்கள் அருகில் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நான் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருக்கும், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.